जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजம். நாம் தற்போது பார்க்கக்கூடியது 12 ராசிக்கான வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் ஆனி மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 14ஆம் தேதி வரையில், ஆங்கில தேதி 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதில் முதல் ராசி அப்படின்னு சொல்லும்போது முதன்மையான ராசி என்று சொல்லக்கூடியது, அதில் முதல் ராசி முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் முடிய மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? நீங்கள் பொதுவான உங்களுடைய ஒரு நல்ல பண்புகள், நல்ல விஷயங்கள், ப்ளஸ் மைனஸ்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல வைராக்கியம் மிக்கவர், துணிச்சல் மிக்கவர், வெளிப்படையாக பேசும் குணம் உடையவர், ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது உங்ககிட்ட எப்பொழுதுமே இருக்கும், அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக ஈடுபாடு இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பேராசைப்படக்கூடாது, எதிலும் கட்டுப்பாடு தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து கட்டுப்பாடு தேவை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கௌரவம் பார்க்கக்கூடாது, எதில் கௌரவம் பார்க்கணுமோ அதில் தான் கௌரவம் பார்க்கணும். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து போகிறத மேஷ ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து மறையும். தொழில் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அகலக்கால் வைக்காமல் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானித்து தொழிலில் செயல்பாடு பண்ணுறது நல்லது. தொழில் வழி கெட்ட பேர் வரும். வேலையாட்கள்னால தொழில் வழியில் கெட்ட பேர் வரும், கவனமாக இருங்க. தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம ஏண்டா இப்போ நம்ம ஒர்க்கு இது அதிகமாக இருக்கே அப்படின்னு சில நேரத்தில் வெறுப்பு தன்மை வரும். அந்த இடத்துல வெறுப்பு காட்டாமல் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா வெறுப்பு அந்த இடத்துல வராது. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து அந்த வேலையை செய்வீங்க. ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் மன கஷ்டங்கள் நிறையா வரும், கலகங்கள் ஏற்படும், கவனமாக இருங்க. மாணவ மாணவிகள் புரிந்து படிக்கணும். ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, ஏதோ படிக்கிறேன்னு படிக்கக்கூடாது. இந்த வாரத்தில் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அதை செய்யுங்க, இதை செய்யுங்கலாம் இருக்கணும். படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஷேர் மார்க்கெட் மற்றும் பங்கு வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வரும்போதெல்லாம் பணத்தை எடுத்துடுறது நல்லது. ரொம்ப கடன் வாங்கி சில விஷயங்கள் செய்யாமல் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த வாரத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. உங்களுடைய நண்பர்கள், பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல உற்ற நண்பர்கள் கூட இந்த வாரத்தில் பகையாளி ஆவார்கள். தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் பகையாளி ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். கடன் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறிது சிறிதாக தான் அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடைக்க முடியுமே தவிர எடுத்த உடனே எல்லாத்தையும் நான் பண்ணிவிடுவேன், செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பழைய கடனை தீர்க்க ஏதாவது ஒரு முயற்சி நடக்கும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க. அதே போல் வீண் செலவுகளும் கூடும். நிறைய 1-2 இருக்க, நிறைய செலவுகள் நிறையா இருக்கும். பழைய தவறுகளை மீண்டும் பேச வேண்டாம். திருமணம் என்று பேசக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மேஷராசிக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னால் அது பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். உடனே அது நடந்து பேசி சரி நான் சொல்கிறேன் பண்ணுறேன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து உடனே அது இருக்காது. குழந்தைகள், நான் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு குழந்தைகள் தாமதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்தது அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து விளக்கேற்றுங்க, நிறையா சக்ஸஸாக இருக்கும்.
பணத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் நெருக்கடியை தாண்டுவீர்கள். குடும்ப உறவுகள் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் வரும். இது எல்லாமே இந்த மேஷராசிக்கான பலன்கள். விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது வழக்காடு மன்றத்தில், கோர்ட்டில் குழப்பங்கள் விளைவிக்கலாம். ஆணோ பெண்ணோ குழப்பங்களை விளைவித்து அடுத்த செக்டருக்கு போக விடாத அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கலாம். சட்ட ரீதியாக சில ஆலோசனைகளை பெற்று அடுத்த சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதே போல் சொத்து விஷயத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். சொத்து விஷயத்தில் பத்திரங்கள் சைன் பண்ணுறது, சொத்து விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த வாரத்தில் மேஷராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும்பொழுது செவ்வாய்க்கிழமையில் சென்றால் சிறப்பு. அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு எப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்த அகத்தீஸ்வரர் கோவில் போகிறது அப்படிங்கிறது மிக சிறப்பானது. 3 நெய் விளக்கு ஏற்றுங்க. எந்த கோயிலுக்கு போனாலுமே 3 நெய் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது கணக்கு வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது 9, 18, 27. அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிகப்பு, நல்ல டார்க் மெரூன் கலர், இதெல்லாம் நிறைய சக்ஸஸாக இருக்கும். அதே போல் உங்களுடைய சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது சொத்து தொடர்பான இந்த கோர்ட்டு கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கும். புதிய புதிய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மேஷராசிக்காரர்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் உங்களுடைய பொறுமையை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் உண்டு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெளிநாட்டில் வேலை, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் துபாயில் இருந்தாலும் சரி, கத்தாரில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எனிவேர் எனி கண்ட்ரி, நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்கான அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு அவப்பெயர் வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரிங்களா? இதெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு நான் சொன்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு சிறப்பாக இருக்கும்படி பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.